காவேரி நியூஸ் நேயர்களுக்கு இரவு வணக்கம். ஒரு மணியில் இந்த நாள் செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது திருக்குமரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாஜகவின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக வெங்கையா நாயுடு அறிவிப்பு. நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார் என அமித்ஷா தகவல். விறுவிறுப்பாக நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தல். 99% வாக்குகள் பதிவு. செஸ் வரி உயர்வால் நள்ளிரவு முதல் சிகரெட் விலை உயர்வு. அரசுக்கு 5000 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்கிறார் அருண் ஜேட்லி. கர்நாடக சிறைத்துறை டிஜிபி டிஐஜி திடீர் பணியிடை மாற்றம். நிர்வாக ரீதியான நடவடிக்கை என முதலமைச்சர் சித்தராமையா விளக்கம். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் கைதிகள் போராட்டம். சிறைத்துறை டிஐஜி ரூபா பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. நீட் தேர்வில் 85% உள்ஒதுக்கீடு தொடர்பான அரசாணை ரத்து செய்யப்பட்ட விவகாரம். உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு. பிரதமர் மோடிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்க வேண்டாம். மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். பாஜகவின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரியின் பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் 19 நிறைவடைய உள்ள நிலையில் அந்த பதவிக்கான தேர்தல் ஆகஸ்ட் 5 நடைபெறுகிறது. இந்நிலையில் பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அறிவிக்கப்பட்டார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக வெங்கையா நாயுடு பதவி வகித்து வருகிறார். பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா, வெங்கையா நாயுடு நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று கூறினார். பிரதமர் மோடியும் வெங்கையா நாயுடுவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வெங்கையா நாயுடு துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் பதவி வகித்த மத்திய அமைச்சரவை பொறுப்புகள் காலியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்ட இரு அவைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த தேர்தலுக்காக மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி கட்சிகள் சார்பிலும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் சார்ந்த எதிர்க்கட்சிகள் சார்பிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி பாஜக தரப்பில் ராம்நாத் கோவிந்தும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிரணி தரப்பில் மீரா குமாரும் குடியரசுத் தலைவர் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர். இதற்காக நாடு முழுவதிலும் உள்ள 776 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 4120 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். இந்நிலையில் பாஜகவின் தேசிய தலைவரான அமித்ஷா, பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் தங்களது வாக்கை நாடாளுமன்ற வளாகத்தில் பதிவு செய்தனர். மாலை 5 மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இதனையடுத்து வரும் ஜூலை 20 நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின்படி வெற்றி பெறுபவர் புதிய குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்படுவார். குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். தலைமைச் செயலகத்தில் இன்று காலை தொடங்கிய வாக்குப்பதிவில் முதலாவது வாக்கை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்தார். சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது ரகசிய வாக்களிப்பு முறை என்றும் முடிவுகள் வெளிவந்ததும் யார் வெற்றி பெறுவார்கள் என்று தெரியவரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் முதல் வாக்கு அளிச்சிருக்கிறேன். யாருக்கு அளிக்கணும்னு தெரிவிக்கக்கூடாது. இது ரகசிய ஓட்டு.
ஆகவே இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிச்சுட்டு வந்திருக்கிறேன். மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலமின்மையால் இன்று நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் திமுக சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்து உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய வாக்கை பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறோம். திமுக தலைவர் அவர்கள் வாக்களிக்க வருவாரா? என்னங்க? திமுக தலைவர் அவர்கள் இல்லை, மருத்துவர்கள் அதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ராம்நாத் கோவிந்த் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு விலக்கு உள்பட தமிழகம் நலன் சார்ந்த அனைத்து கோரிக்கைகள் பற்றியும் தாங்கள் வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி, வரலாற்று வெற்றியை பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பிரச்சனை தமிழக சிக்கி இருக்குது. ஒருவேளை அவர் குடியரசுத் தலைவர் ஆனா நீங்க அணி சார்பாக தனிப்பட்ட முறையில் அதுக்கான விதிவிலக்கு பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்றீங்க. உறுதியாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகளை இந்திய குடியரசுத் தலைவருடன் நேரடியாக சந்தித்து நாங்கள் உறுதியாக வலியுறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீட் மசோதாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தராமல் மத்திய அரசு கைது செய்திருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் இவர் ஜெயிக்கும் பட்சத்தில் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க அழுத்தம் தரப்படும் அவங்க அணி சார்பில். உறுதியாக நீட் உள்பட தமிழகத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நாங்கள் இந்திய குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து அழுத்தம் கொடுப்போம். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையவும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமையவும் தாங்கள் எப்போதும் ஆதரவு தெரிவிப்போம் என கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஃபரக்கல் அப்துல்லா தெரிவித்துள்ளார். சென்னையில் தலைமைச் செயலகத்தில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த தேர்தலுங்கிறது ஜனநாயக சமய சார்பற்ற கொள்கையிலுடைய கட்சிகள் எல்லாரும் ஒன்றாகி இந்தியாவில் ஒரு நல்ல ஆட்சி, யூபிஏ கவர்மெண்ட் மாதிரி ஒரு நல்ல ஆட்சியும் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஒரு நல்லாட்சியும் அமைவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லா காலத்திலும் துணை நிற்கும். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மற்றும் பாஜக வேட்பாளர்கள் வாக்கு வித்தியாசம் 20,000 மட்டுமே இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது கொள்கைகளுக்கு இடையிலான போராட்டம் என்றும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மீரா குமாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருமதி மீரா குமார் அவர்கள் வெளியுறவுத்துறையில் அதிகாரியாக இருந்தார். அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சராக இருந்தார். அது மட்டுமல்லாமல் சபாநாயகராக இருந்து பாராளுமன்றத்தை நடத்தியவர். அவருக்கு சிறந்த திறமைசாலி. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மீரா குமார் அவர்கள் தகுதி வாய்ந்தவர் என்று அனைவரும் பேசுகிறார்கள். வெற்றி வாய்ப்பு மீரா குமார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வரும் 20ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு குடியரசுத் தலைவர் யார் என்று அறிவிக்கப்படுவார். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அமர்நாத் யாத்ரீகர்கள் மற்றும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் இன்று நடந்து முடிந்துள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவரின் பதவியேற்பு விழா டெல்லியில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி டெல்லி விஜய் சவுக் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் இந்திய ராணுவ படையினர் மற்றும் குடியரசுத் தலைவரின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சிகரெட் மீதான செஸ் வரியை அதிகரித்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று நள்ளிரவு முதல் சிகரெட் விலை உயருகிறது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் 19வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் மாநில நிதியமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அருண்ஜேட்லி, சிகரெட் மீதான வரியை 28% என்ற அளவில் உயர்த்திட முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார்.
இதனால் நாடு முழுவதும் சிகரெட் விலை நள்ளிரவு முதல் உயர்த்தப்படுகிறது. இந்த வரி உயர்வால் அரசுக்கு 5000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் ஜிஎஸ்டி ஆய்வுக் கூட்டம் வரும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கூடும் என்றும் அருண்ஜேட்லி மேலும் தெரிவித்தார். கர்நாடக சிறைத்துறை டிஜிபி 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து டிஐஜி ரூபா பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவரது திடீர் பணியிட மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரப்பன அக்ரஹார சிறையில் கைதிகள் போராட்டம் நடத்தினர். கர்நாடக சிறைத்துறை டிஜிபி 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டிய டிஐஜி ரூபா திடீர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் சிறையில் அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளர் சசிகலா அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிறைத்துறை டிஐஜி ரூபா கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயண ராவ் மீது லஞ்ச புகார் தொடர்பாக முதன்மைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளருக்கு கடிதம் ஒன்று எழுதினார். அதில் சிறையில் உள்ள கைதிகளிடம் டிஜிபி லஞ்சம் பெறுவதாக வந்த புகாரை அடுத்து கடந்த 10ஆம் தேதி நேரில் சென்று தாம் ஆய்வு செய்ததாகவும் அப்போது சசிகலாவுக்கு தனி சமையலறை உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். ரூபா ஏற்கனவே முதலாவது அறிக்கையை சமர்ப்பித்திருந்த நிலையில் அது குறித்த 2வது அறிக்கையையும் தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்து சிறைத்துறை உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள் தரப்பிலிருந்து ரூபாவிற்கு எதிர்ப்புகள் கிளம்பியது. இந்நிலையில் கர்நாடக சிறைத்துறை டிஐஜியாக பணியாற்றி வந்த ரூபா திடீரென பெங்களூரு நகர போக்குவரத்து ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயணாவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த திடீர் பணியிட மாற்றம் அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இது ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கை என்றும் ஊடகத்திற்கு எல்லாவற்றையும் தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பணியிட மாற்ற நடவடிக்கைக்கு எடியூரப்பா, குமாரசாமி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, டிஜிபியாக இருந்த ரூபா பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் சிறையில் கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைதிகள் மிகப்பெரிய அளவில் நடத்திய இந்த போராட்டத்தால் சிறை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சிறை சூப்பரண்ட் கிருஷ்ணகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ரூபா இடமாற்றத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் கைதிகள் கோஷங்கள் எழுப்பினர். விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் இன்று 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையிலான தமிழக விவசாயிகள் நேற்று பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தச் சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே டெல்லி காவல்துறை அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்நிலையில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜந்தர் மந்தர் பகுதியில் மண்டை ஓடுகளையும் எலும்புகளையும் வைத்துக் கொண்டு கை கால்களில் இரும்பு சங்கிலிகளை கட்டிக்கொண்டும் நூதன போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85%, CBSE பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து CBSE பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதி ரவிச்சந்திரபாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசின் அரசாணை ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் MBBS கலந்தாய்வுக்கு புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதி ரவிச்சந்திரபாபு தெரிவித்தார். இந்நிலையில் இடஒதுக்கீட்டு அரசாணையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து 2 நீதிபதிகள் அமர்வில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பாடத்திட்டத்தில் சமனற்ற நிலையை களையவே உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது என தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5% இடஒதுக்கீடு வழங்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீட் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் சந்திக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் நீட் நுழைவுத் தேர்வு தடை குறித்த ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அவர்,
நீட் நுழைவுத் தேர்வு தடையை வலியுறுத்தி மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்த உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த மாணவர்களோடு இந்த பெற்றோர்களோடு இணைத்து மத்திய அரசு ஒப்புதல் வாங்குவதற்கு முதலமைச்சர் முயற்சி செய்யும். முதலமைச்சரை வலியுறுத்துவதற்காக இவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி ஒரு வார காலத்திற்கு அரசின் கவனத்தை ஈர்க்க இருக்கிறார்கள். இவர்கள் கல்லூரி, பள்ளி, விடுதி, குடியிருப்பு பகுதிகள் என்று அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. இது நாங்க சம்பந்தப்பட்டது கிடையாது, தமிழ்நாட்டின் நலன் சம்பந்தப்பட்டது. எனவே எங்களுக்காக நீங்க மெழுகுவர்த்தி ஏந்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை இவர்கள் வைக்கிறார்கள். காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமரா வேலை செய்யாதது ஏன் என நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாதது ஏன் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமரா வேலை செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி கிருபாகரன் இது தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் செய்யும் போது பூங்கொத்து கொடுத்து வரவேற்க வேண்டாம் என மாநிலங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. மேலும் பிரதமருக்கு பூங்கொத்து கொடுப்பதற்கு பதில் காதியாலான கைத்துண்டுகளை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அனைத்து மாநிலங்களும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செல்லாத நோட்டை டெபாசிட் செய்ய அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அறிவித்த செல்லாத நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் காலக்கெடுவை நீட்டித்தால் அது பினாமி பரிவர்த்தனைக்கு வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டது. எனவே பழைய செல்லாத நோட்டுகளை வங்கியில் செலுத்த அனுமதிக்க முடியாது என்றும் காலக்கெடுவை நீட்டிக்கவும் முடியாது எனவும் அந்த மனுவில் மத்திய அரசு தெரிவித்துவிட்டது. வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வருகிறார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு ராமேஸ்வரத்தில் நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நினைவிடத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வருகிறார். இதனை பாஜக மாநில தலைவர் தமிழிசை உறுதிப்படுத்தியுள்ளார். ஒரு மணியில் இந்த நாள் செய்தி தொகுப்பில் ஒரு சிறிய இடைவேளை. What is your assessment of Narayanaswamy government in Puducherry right now? You don't want to make any comment on it? ஸ்டாலின் அவர்களை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? அவர் நாளைய முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா தமிழ்நாடு? ஐயோ, தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு துர்கதி வந்துட வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள். தமிழக அரசு செயலிழந்து கிடக்கிறது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்நேரம் நம்மை கலைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தோடு, பதற்றத்தோடு, பீதியோடு இருக்கிறது. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு பலரும் கூப்பிட்டு இருக்காங்க. தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும். முதல்வராக இருந்து நாங்கள் தான் இந்த நாட்டால். ரெட்டலை யாருக்காவது மாற்றி கொடுக்க முடியுமா, இல்லை ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ண முடியுமா, அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா எதிர்காலத்தில் அப்படின்னு பிஜேபி முயற்சிக்கிறது உண்மை. நீட் வந்து இது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது. கண்டிப்பாக எடுத்துடணும். அம்மாவனுடைய தலைமைங்கிறது ரஜினி ஸ்டைல், சின்னம்மா தலைமை என்பது கமலஹாசன் ஸ்டைல். ஒரு மணியில் இந்த நாள் செய்தி தொகுப்பு தொடர்கிறது. சென்னையில் நடைபெற்ற தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீ விபத்தில் உயிரிழந்த தீயணைப்பு வீரரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததாக கூறினார். நடைபெற்றிருக்கின்ற இந்த விபத்தில் காயமடைந்த பொதுமக்களுக்கு உடனடியாக சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காயம்பட்டவர்கள் சீக்கிரம் பூரண குணமடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இறந்த தீயணைப்பு படை வீரர் ஏகராஜ் அவருடைய
குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றப்போவதாக அதிமுக அரசு கூறி வரும் நிலையில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் அதற்கான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதிலும் தமிழகம் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதை குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சம்பத், தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக கூறியதை தெரிவித்துள்ளார். டெல்லியில் கடந்த வாரம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டில் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழகம் கடைசி இடத்தில் இருப்பதாக வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் தோல்வியடைந்துவிட்ட தமிழக அரசு தமிழகத்தில் முதலீடுகள் குவிந்து வருவதாக கூறி தமிழக மக்களை ஏமாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும், ஒருவேளை தமிழக அமைச்சர்கள் கூறுவது உண்மை என்றால் அதற்கான ஆதாரங்களை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் இதுவரை எவ்வளவு முதலீடுகள் வந்துள்ளன, எவ்வளவு பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்பன உள்ளிட்ட விவரங்கள் உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு சட்டக்கல்லூரி மாணவர்களும் வழக்கறிஞர்களும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீர் போராட்டத்தால் மதுரை தல்லாக்குளம் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை தல்லாக்குளம் பகுதியில் கடந்த 15ஆம் தேதி சப் இன்ஸ்பெக்டர் சாந்தி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கறிஞராக பணிபுரியும் ஜெய்னுல் அபுதீன் இருசக்கர வாகனத்தை மறித்து சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் சாந்தி வழக்கறிஞரை தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் ஈடுபட்ட அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய சட்டக்கல்லூரி மாணவர், தாக்குதல் நடத்திய சப் இன்ஸ்பெக்டர் சாந்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். தொடர்ச்சியா வழக்கறிஞர் மீதும் சட்ட மாணவர் மீது தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது என்னன்னா, சமூகத்துக்காண்டு போராடிக்கிட்டு இருக்க சட்ட மாணவர்களும் சரி வழக்கறிஞரும் சரி தொடர்ச்சியா அந்த தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. இதை சட்டக்கல்லூரி மாணவர்கள் நாங்கள் வன்மையாக கண்டித்துக்கிறோம். இந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேல் இந்த அடக்குமுறை தொடர்ந்தால் சட்டக்கல்லூரி மாணவர் மட்டுமல்லாமல் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் கூட்டி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்துவோம் என்று சட்டக்கல்லூரி மாணவர் சார்பாக கேட்டுக்கிறேன். சட்டக்கல்லூரி மாணவர்களின் இந்த திடீர் போராட்டத்தால் மதுரை தல்லாக்குளம் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததை அடுத்து மாணவர்களும் வழக்கறிஞர்களும் கலைந்து சென்றனர். சென்னை கொடுங்கையூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தீயணைப்பு படை வீரரின் உடல் அவரது சொந்த ஊரில் போலீஸ் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சென்னை அருகே கொடுங்கையூரில் உள்ள பேக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏகராஜ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்துக் கொண்டிருந்த போது பேக்கரியில் உள்ள சிலிண்டர் வெடித்ததில் தீயணைப்பு படை வீரர் ஏகராஜ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சையின் போது உயிரிழந்தார். ஏகராஜின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் சென்னையில் இருந்து விருதுநகர் அருகே உள்ள அவரது சொந்த ஊரான தடங்கம் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு 21 குண்டுகள் முழங்க போலீஸ் மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. விருதுநகர் அருகே தடங்கம் கிராமத்தைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர் ஏகராஜ் விருதுநகர் தீயணைப்பு நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை கொருக்குப்பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு 10 நாள் பணிக்காக சென்றது குறிப்பிடத்தக்கது. நாடு சுதந்திரம் அடைந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாகியும் மின்சாரம், மருத்துவம், பள்ளிக்கூடம் போன்ற அடிப்படை வசதிகள் எவையையும் எட்டி பார்க்காத கிராம மக்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றியம் சேம்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட அழகிய கிராமம் இருளர்பட்டி. உயர்ந்த மலைச்சிகரங்களும் சில்லென்ற காற்றும்
ஒரு சேர அழைக்கும் இக்கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கொண்ட 150க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. பாம்பு மற்றும் எலி பிடிப்பது, தேன் சேகரிப்பது போன்றவை இம்மக்களின் பாரம்பரிய தொழிலாகும். அரசு பல சலுகைகளை மலைவாழ் மக்களுக்கு அறிவித்திருந்தாலும் அவை கிட்டாத இக்கிராம மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். நாகரிகம் ஒரு பக்கம் வளர்ச்சியடைந்தாலும் அடிப்படை வசதிகள் கிடைக்கப்பெறாத கிராமங்கள் பல. அதிலும் இருளர்பட்டியில் துணை ஆரம்ப சுகாதார நிலையம் கூட இல்லாததால் விஷப்பூச்சிகள் கடித்து முதலுதவி கிடைக்காமல் உயிரிழந்தவர்கள் பலர். சுமார் ஒரு 50 ஆண்டு காலங்களாக 9 கிராமங்கள் இருக்குது இந்த பஞ்சாயத்தில். இது வரைக்கும் 50 ஆண்டு காலமாக சேம்பலி பஞ்சாயத்துக்குள்ளே ஆரம்ப சுகாதார நிலையன்றது ஒன்று இல்லவே இல்லை. இதுக்கு ஏற்கனவே ஒரு 10-15 பேர் செத்து இருக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே அங்கே இதுவாகி போகுது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சார் மருந்து கொடுக்குறோம், மருந்து கொடுத்தும் போனாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே இதாகிடுச்சு. நாங்கள் என்ன இருந்தாலும் குடியாத்து தான் போனோம். இருட்டில் இருக்கிறோம், எந்த வசதியும் எங்களுக்கு எத்தனை நாங்கள் மனு தரோம் எதுவுமே கொடுக்கல. ரோடு கிடையாது. இந்த பாரு நாங்கள் எப்படி இருக்கிறோம் நீங்களே பார்க்குறீங்க. இங்குள்ள குழந்தைகள் இருளர்பட்டியில் பள்ளிகள் இன்றி பக்கத்து கிராமமான கொட்டாரமடுகு ஆரம்ப பள்ளிக்கு காலார நடந்து சென்று படிக்கின்றனர். இவ்வாறு மின்சாரம், சாலை வசதி, கல்விச்சாலை, மருத்துவமனை யாவுமின்றி தலையில் எண்ணெய் தடவாத காய்ந்த முடிகளுடன் குழந்தைகளையும் மக்களையும் காணும்போது இவர்களின் தலையாய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமென்பதே கோரிக்கையாக உள்ளது. இந்திய கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் மீனவ இளைஞர்களை இணைக்கும் வகையில் நாகர்கோவிலில் சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமை ஏடிஜிபி சைலேந்திர பாபு நேரில் சென்று பார்வையிட்டார். கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த கடற்கரை மீனவ இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு 90 நாட்கள் பயிற்சி முகாமானது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாகர்கோவிலில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த முகாமை ஏடிஜிபி சைலேந்திர பாபு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவ இளைஞர்கள் மத்தியில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு குறைவாக இருப்பதாகவும் இதனால் அவர்களுக்கு கிடைக்கும் பயன்கள் பற்றியும் சைலேந்திர பாபு எடுத்துரைத்தார். இதில் ஒன்று இந்திய கடற்படை, இன்னொன்று இந்திய கடலோர காவல்படை. இந்த ரெண்டுமே ஆழ்கடலில் பெரிய கப்பலில் போகக்கூடிய பணி. இது ரொம்ப கௌரவமான ஒரு பணி. இவங்களுக்கு பென்ஷன் உண்டு, அதே மாதிரி நல்ல நியாயமான சம்பளம் இருக்குது, ரேஷன் இருக்குது. இவங்க பணி முடித்து ரிட்டையர் ஆகி வெளியே வந்த பிறகு கூட உயர்ந்த பெரிய நிறுவனங்கள், அரசு துறைகள்லையும் அவங்களுக்கு மிலிட்ரிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த பிறகு, நேவிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த பிறகு கூட அரசாங்கத்தில் வேலை பார்க்க முடியும். இப்படி பெரிய சலுகைகள் இருக்குது. ஆனால் விழிப்புணர்வு தான் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டால் மீனவருடைய குழந்தைகள் நிறைய பேருத்துக்கெல்லாம் போய் எழுதுறதே இல்லை. அது ஒன்று. இன்னொன்று, பயிற்சி இல்லாமல் போய் எழுதியும் பிரயோஜனம் இல்லை. இந்த வேலை கிடைக்காது. அது போட்டித் தேர்வு. அகில இந்திய அளவில் இப்போது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலங்களோட இளைஞர்களும் இந்த தேர்வு எழுதுவாங்க. அப்படிங்கிற போது இந்த தேர்வுக்கான குறைந்தபட்ச பயிற்சி வேணும். தமிழகம் முழுவதும் மீனவர்களை இந்திய கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் மீனவ இளைஞர்களை இணைக்கும் நோக்கில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழக அரசு சார்பில் முதன்முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 35 மீனவ இளைஞர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு உடல் சார்ந்த பயிற்சி மற்றும் அறிவு சார்ந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. திருவேங்கடம் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணி வழங்காததை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் திருவேங்கடம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்ற கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. ஆனால் 3 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றி பலமுறை அரசு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் முறையிட்ட போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளை திரும்ப ஒப்படைக்க அவர்கள் முயன்றனர். இதனையடுத்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனால் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். சங்கரவல் அருகே உள்ள சிதம்பரம் கிராமத்தில் 100 நாட்டை கொடுத்து 6 மாதம் ஆச்சு. இதுவரைக்கும் எங்களுக்கு வேலை கரெக்டாக 7 நாள் வேலை தான் கொடுத்துருக்காங்க. இது நான் குறியோட யூனியனில் பிடிஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதனால் அவங்க வேலைக்கிழமை எங்களை வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் தராத பட்சத்தில் நாங்கள் கலெக்டர் அடுத்த திங்கக்கிழமை முற்றுகை போராட்டம் பண்ண போகிறோம். ராம்நாத் கோவிந்த் 100% RSS தொண்டர். ஆகவே எதிர்க்கட்சியைச் சேர்ந்த மீரா குமார் வெற்றி பெற்றால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார்.
நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு வெளியுறவு கொள்கைதான் காரணம் என்றும், சிங்கள அரசு மீனவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. இது இந்திய இறையாண்மைக்கு எதிரான சட்டங்கள். இதனை மோடி அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நிரந்தர தொல்லை, அதற்கும் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கைதான் காரணம். எவ்வளவு நெருக்கடியை சிங்கள அரசு இந்திய அரசுக்கு தந்தாலும் கூட சிங்கள அரசோடு நயந்து பேசுகிற அல்லது அவர்களோடு இணங்கி போகிற ஒரு நிலைப்பாட்டைத்தான் இந்திய ஆட்சியாளர்கள் கையாண்டு வருகிறார்கள். மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்களில் பெய்து வரும் மழையால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இந்நிலையில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் சாராய் குவாஜா மார்க்கெட் பகுதியில் பழுதடைந்திருந்த சாலையில் மழைநீர் தேங்கி இருந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகினர். இருசக்கர வாகனம், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் செல்வோர் உயிரை பயணம் வைத்து பயணிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். சட்டவிரோதமாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அப்போது மீனவர்கள் பயன்படுத்திய 2 படகுகள் மற்றும் வலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைக்காக யாழ்ப்பாணத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவில்லை. காடுகளை அழித்து சட்டவிரோத குடியேற்றங்களை அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தி இலங்கையில் உள்ள முல்லைத்தீவில் போராட்டம் நடத்தப்பட்டது. இலங்கையில் உள்ள முல்லைத்தீவில் காடுகளை அழித்து சட்டவிரோத குடியேற்றங்கள் நிகழ்வதாக சமூக வலைதளங்கள் மூலம் சட்டவிரோத குடியேற்றங்களை எதிர்க்கும் இளைஞர் அணி அமைப்பு சார்பில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன்படி முல்லைத்தீவு முள்ளியவலை காட்டா விநாயகர் ஆலய சந்திப்பில் கூடிய போராட்டக் குழுவினர் காடுகளை அழித்து சட்டவிரோத குடியேற்றங்களை அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தினர். மேலும் முள்ளியவலையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தேச கூழாமுறிப்பு குடியேற்ற பகுதிகள் வரை கண்டன பேரணியும் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீகந்தராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேண்டும் வேண்டும் எங்கள் நிலம் நமக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுடன் பலப்பரீட்சை நடத்த உள்ளது. அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை இந்தியா வீழ்த்திவிட்டால் கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்தில் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. கடந்த 15ஆம் தேதி 4 லீக் ஆட்டங்கள் நடைபெற்றது. அதில் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் 186 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக கேப்டன் மித்தாலி ராஜ் 109 ரன்கள் குவித்து அசத்தினார். மற்றொரு வீராங்கனை வேதா அதிரடியாக 70 ரன்கள் எடுத்தார். பந்து வீச்சில் ராஜேஸ்வரி 5 விக்கெட்டுகளை சாய்த்து அணியின் வெற்றிக்கு உதவினார். அதேபோல் மற்ற லீக் ஆட்டங்களில் பாகிஸ்தானை இலங்கையும், வெஸ்ட் இண்டீஸை இங்கிலாந்தும், தென்னாப்பிரிக்காவை ஆஸ்திரேலியாவும் வீழ்த்தின. தற்போது லீக் ஆட்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன. லீக் ஆட்டங்கள் முடிவில் இங்கிலாந்து 7 போட்டிகளில் 6 வெற்றி 1 தோல்வியுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. ஆஸ்திரேலியா 6 வெற்றி 1 தோல்வியுடன் 2வது இடத்தை பிடித்துள்ளது. அதற்கு அடுத்ததாக 5 வெற்றி 2 தோல்விகளுடன் இந்தியா 3வது இடத்தை பிடித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா 4 வெற்றி 2 தோல்விகளுடன் 4வது இடத்தை பிடித்துள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை தொடர் விதிப்படி லீக் ஆட்டங்கள் முடிவில் முதல் 4 இடத்தை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். அரையிறுதியில் முதல் இடத்தை பிடிக்கும் அணி 4வது இடத்தில் உள்ள அணியுடனும், 2வது இடத்தை பிடிக்கும் அணி 3வது இடத்தில் உள்ள அணியுடனும் மோத வேண்டும். அதன்படி முதல் அரையிறுதிப் போட்டியில் முதல் இடத்தில் உள்ள இங்கிலாந்தும் 4வது இடத்தை பிடித்துள்ள தென்னாப்பிரிக்காவும் மோதுகின்றன. 2வது அரையிறுதிப் போட்டியில் 2வது இடம் பிடித்துள்ள ஆஸ்திரேலியாவும் 3வது இடம் பிடித்துள்ள இந்தியாவும் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. முதல் அரையிறுதிப் போட்டி வருகிற 18ஆம் தேதியும் 2வது அரையிறுதி 20ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. 20ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை இந்தியா வீழ்த்திவிட்டால்
கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. இந்திய அணியின் துணை பயிற்சியாளராக டிராவிட் மற்றும் ஜாகிர்கான் ஆகியோர் பரிந்துரை மட்டும்தான் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் நியமிக்கப்படவில்லை என்றும் பிசிசிஐ நிர்வாக குழு கூறியிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த அனில் கும்ப்ளே பதவிக்காலம் சாம்பியன்ஸ் டிரோபி கிரிக்கெட் தொடருடன் முடிவடைந்தது. இதையடுத்து அவரையே வெஸ்ட் இண்டீஸ் தொடர் வரை நீடிக்குமாறு பிசிசிஐ கேட்டுக்கொண்டது. ஆனால் கேப்டன் கோலியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கும்ப்ளே தனது பதவியில் இருந்து விலகுவதாக கூறினார். இதனால் புதிய பயிற்சியாளரை நியமிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கான விண்ணப்பங்களும் வரவேற்கப்பட்டன. இந்த விண்ணப்பங்களை கங்குலி, சச்சின் டெண்டுல்கர் மற்றும் லக்ஷ்மன் ஆகியோர் அடங்கிய கிரிக்கெட் ஆலோசனை குழு ஆராய்ந்து ரவி சாஸ்திரி, சேவாக், ராஜ்புட், டாமோடி உள்பட 5 பேரிடம் நேர்காணல் நடத்தியது. இறுதியாக ரவி சாஸ்திரியை தலைமை பயிற்சியாளராக நியமிக்கலாம் என்று கிரிக்கெட் ஆலோசனை குழு தெரிவித்தது. இதை பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதற்கு உச்சநீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட பிசிசிஐயின் நிர்வாக குழு ஒப்புதல் அளித்தது. அதேபோல் ரவி சாஸ்திரிக்கு துணை பயிற்சியாளர் என்ற வகையில் ஜாகிர்கான் பவுலிங் ஆலோசகராகவும் டிராவிட் பேட்டிங் ஆலோசகராகவும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்தது. ஆனால் இதில் ரவி சாஸ்திரிக்கு உடன்பாடு இல்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து வெளியாகியுள்ள தகவலின்படி கங்குலி தலைமையிலான ஆலோசனை குழுவால் பரிந்துரை மட்டுமே செய்ய முடியும். அதற்கு நிர்வாக குழு ஒப்புதல் வழங்க வேண்டும். தற்போது வரை ஜாகிர்கான் மற்றும் டிராவிடை ஆலோசகராக பரிந்துரை மட்டுமே செய்துள்ளது. நியமனம் செய்யப்படவில்லை. இதற்கிடையே பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியுடன் ஆலோசனை செய்த பின்னர்தான் துணை பயிற்சியாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று பிசிசிஐ நிர்வாக குழு அறிவித்துள்ளது. இதனால் ஜாகிர்கான், டிராவிட் நியமனத்தில் குழப்பம் நிலவி வருகிறது. மகளிருக்கான உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்றின் காலிறுதிப் போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்து அணியுடன் நாளை மோத உள்ளது. தென்னாப்பிரிக்காவில் மகளிருக்கான உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்று நடைபெற்று வருகிறது. இதில் பி பிரிவில் இடம் பிடித்திருந்த இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் போட்டியை டிரா செய்தது. இரண்டாவது போட்டியில் அமெரிக்காவிடம் வீழ்ந்த இந்தியா 3வது போட்டியில் சிலியை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. பின்னர் 16ஆம் தேதி நடைபெற்ற 4வது மற்றும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா அர்ஜென்டினாவை எதிர்கொண்டது. இந்த போட்டியின் தொடக்கம் முதலே அர்ஜென்டினா ஆதிக்கம் செலுத்தியது. போட்டி ஆரம்பித்ததும் 2வது நிமிடத்தில் அந்த அணி வீராங்கனை சான்சஸ் முதல் கோலை பதிவு செய்தார். அடுத்த ஆட்டத்தில் 14வது மற்றும் 25வது நிமிடத்தில் அர்ஜென்டினா அடுத்தடுத்து கோல் அடித்தது. ஆனால் இந்தியாவால் இறுதி வரை கோல் அடிக்க முடியவில்லை. போட்டியின் முடிவில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல்கள் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தியது. இதனை அடுத்து புள்ளி பட்டியலில் 1 வெற்றி, 1 டிரா, 2 தோல்வி என 4 புள்ளிகள் பெற்ற இந்தியா பி பிரிவில் 4வது இடம் பிடித்தது. அத்துடன் ஏற்கனவே காலிறுதி போட்டிக்கும் தகுதி பெற்றிருந்தது. அந்த பிரிவில் முதல் 3 இடங்களில் அர்ஜென்டினா, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் உள்ளன. இந்திய அணி 18ஆம் தேதி நடைபெறவுள்ள காலிறுதி போட்டியில் இங்கிலாந்து அணியுடன் பலப்பரீட்சை நடத்தவுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்ற 10வது சுற்றுக்கான ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் உள்ளூர் வீரர் ஹாமில்டன் முதலிடம் பிடித்தார். இந்த சீசனில் அவரின் 4வது வெற்றி இதுவாகும். நடப்பு ஆண்டுக்கான ஃபார்முலா 1 கார் பந்தயம் உலகம் முழுவதும் 20 சுற்றுகளாக நடத்தப்படுகிறது. இதன் 10வது சுற்றான பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் இங்கிலாந்தில் சில்வர்ஸ்டோன் பந்தய தளத்தில் நேற்று நடத்தப்பட்டது. இந்த போட்டியின் பந்தய தூரம் 306.196 கிலோமீட்டர் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. போட்டி தொடங்கியதும் இலக்கை நோக்கி 10 அணிகளைச் சேர்ந்த 20 வீரர்கள் கார்களில் சீறி பாய்ந்தனர். இதில் உள்ளூர் நாயகனும் மெர்சிடிஸ் வீரருமான இங்கிலாந்தின் லீவிஸ் ஹாமில்டன் 1 மணி 21 நிமிடம் 27.43 வினாடிகளில் இலக்கை கடந்து 25 புள்ளிகளை தட்டிச் சென்றார். இந்த சீசனில் ஹாமில்டனின் 4வது வெற்றி இதுவாகும். அத்துடன் பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸில் அவரின் 5வது வெற்றியாக இது அமைந்தது. இவருக்கு அடுத்தபடியாக மற்றொரு மெர்சிடிஸ் வீரர் பின்லாந்தின் வால்டரி போட்டோஸ் 2வதாக வந்து பந்தய தூரத்தை கடந்து 18 புள்ளிகளை பெற்றார். 3வதாக வந்த ஃபெராரி வீரர் ராய் கொனான் 15 புள்ளிகளை பெற்றார். முன்னாள் சாம்பியன் ஜெர்மனியின் செபாஸ்டியன் வெட்டல் 7வது இடத்தையே பிடிக்க முடிந்தது. இதுவரை நடந்துள்ள 10 சுற்றுகளில் முடிவில் சாம்பியன்ஷிப் பட்டத்திற்கான வாய்ப்பில் வெட்டல் 177 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், ஹாமில்டன் 176 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும், போட்டாஸ் 154 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும் இருக்கின்றனர்.
அடுத்த சுற்று போட்டி ஹங்கேரியில் வருகிற 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்தியாவின் முதல் விண்வெளி திரைப்படமான டிக் 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 படத்தின் முதல் கண்ணோட்டம் வெளியாகியுள்ளது. நாணயம், நாய்கள் ஜாக்கிரதை, மிருதன் என தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பாணியோடு படங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகிய படம் டிக் டிக் டிக். இப்படமானது இந்தியாவின் முதல் விண்வெளி திரைப்படம் என்ற பெருமையையும் பெற்று உருவாகி வருகின்றது. இந்த நிலையில் இப்படத்தின் முதல் கண்ணோட்டம் இன்று வெளியாகியுள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை விஜய் சேதுபதி, மாதவன் நடிப்பில் வெளியாக இருக்கும் விக்ரம் வேதா திரைப்படத்தின் முன்னணி கதாபாத்திரங்களின் அறிமுக வீடியோ வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் மாதவன், விஜய் சேதுபதி நடிப்பில் உருவான படம் விக்ரம் வேதா. இப்படத்தின் ட்ரைலர் வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பை ரசிகர்களிடையே பெற்றது. இப்படம் ஜூலை 7ஆம் தேதி வெளியாவதாக இருந்தது. இப்படமானது ஜூலை 21 அன்று வெளியாக உள்ளது. இந்நிலையில் இப்படத்தில் மாதவன் மற்றும் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரத்தை வெளிக்காட்டும் விதமாக வீடியோ ஒன்றை இன்று இணையதளத்தில் வெளியிட்டுள்ளனர் படக்குழுவினர். நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் சென்னையில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். மதுரை 38, 27. கோவை 32, 22. திருச்சி 37, 27. சேலம் 35, 24. நெல்லை 37, 26. ஊட்டி 17, 11. புதுச்சேரி 34, 27. கன்னியாகுமரி 31, 26. நாகர்கோவிலில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகலாம். இந்திய அளவில் டெல்லியில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், மும்பை 29, 27, கொல்கத்தா 31, 26, பெங்களூரு 26, 19, திருவனந்தபுரத்தில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகலாம். உலக அளவில் கொழும்புவில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், பெய்ஜிங்கில் 32, 24, சிங்கப்பூரில் 31, 26, சிட்னி 17, 6, பாரிஸ் 27, 15, லண்டன் 24, 18, துபாயில் அதிகபட்சமாக 42 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகலாம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த ஒரு மணியில் இந்த நாள் செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி news.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.